இன்றையக்கான தேவனுடைய வார்த்தை சூழ்ந்து கொள்வார். சங்கீதம் 5:12 சொல்லுது, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அதாவது தேவன் நீதிமான்களாக இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். தேவனுக்கென்று நாங்கள் பிரியமாய் நடந்து அவருடைய வசனங்களை நாங்கள் கை கொண்டு நடக்கிறோமாக இருந்தால் நாங்கள் நீதிமான்களாக இருப்போம். அதாவது தேவனுக்கென்று எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமாக இருந்தால் நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகின்றோம். அப்படியாய் நாங்கள் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு தேவனை முழுவதுமாய் பற்றி பிடித்து விசுவாசத்திலே வளர்கிறோமாக இருந்தால் நாங்கள் நீதிமானாக வளர்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவன் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீதிமான்களை தேவன் காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறாராம். காருண்யம் என்கிறது இரக்கம், ஒரு கருணை, தேவனுடைய கிருபை என்று சொல்லலாம். அப்படி நீதிமான்களாக இருப்போமாக இருந்தால் அவருடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய கிருபை எங்களை நாலாபுறமும் சுற்றி சூழ்ந்து கொள்ளுமாக இருந்தால் எதுவும் எங்களை அணுகாது. அப்படி தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணுமாக இருந்தால் நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். நீதிமான்களாக இருந்தால் தேவன் எங்களை ஆசீர்வதித்து அவருடைய கிருபையாலே எங்களை சூழ்ந்து கொள்வார். Have a great day.